வாக்கு எந்திரத்தை மாற்ற முடியல. நீ நேர்மையான தலைவன், நேர்மையா சிந்திக்கிறவன். உலகத்துல எந்தெந்த நாட்டுல வாக்கு எந்திரம் இருக்கு சொல்லுங்க தம்பி? இந்தியா, நைஜீரியா, பங்களாதேஷ். பங்களாதேஷ் கைவிட்டுச்சா இல்ல? இப்போ ரெண்டே ரெண்டு நாடு தான் உலகத்துல வச்சிருக்கு. ஒன்னு நைஜீரியா, இன்னொன்னு இந்தியா. ரெண்டுமே ஊழல்ல பெருத்த நாடு. இந்தியாவுக்கு வாக்குப்பெட்டியை தயாரிச்சு கொடுக்கிற நாடு ஜப்பான். மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப் அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் இந்திய எலக்ட்ரானிக் கார்பரேஷன், ரெண்டு நிறுவனமும் சேர்ந்து தயாரிக்கும். உனக்கு தயாரிச்சு வாக்குப்பெட்டியை கொடுக்கிற ஜப்பான் வாக்குச்சீட்டுல வாக்குப்பதிவு செய்யுது. உலகத்தில் எல்லா நாடுகளும் வாக்குச்சீட்டு முறையில் இருக்கும்போது நீ மட்டும் என் இலவப்பு கட்டிப்பிடிச்சு அழுகிற. என் தங்கச்சி நீட்டு தேர்வு எழுதும்போது தோடு இருக்குல்ல, அது எவ்வளவு பெருசு இருக்கும்? அதுக்குள்ள பிட்டை கொண்டு போயிடுவேன்னு நீ சொல்ற. மூக்குத்திகளை கொண்டு போயிடுவேன்னு கழட்ட சொல்ற. தலைமுடியை விரிச்சு போட சொல்ற. துப்பட்டாவை எடுக்க சொல்ற. உள்ளாடையை கலட்ட சொல்ற. இதுவரை சுடிதார்ல இருந்தா இதுவரை வெட்டி தூக்கிறீர. இதுக்கெல்லாம் பிட்ட கொண்டு போயிட முடியும்னு சொல்ற நீ. அந்த வாக்கு எந்திரத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது, என்னை நம்புங்கிற.